அனைவருக்கும் வணக்கம். நான் மேரிட் உமன் தான். ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணும்போது மேரேஜ் ஆகலை. ஃபஸ்ட்டு 2019 குரூப் 4 தான். கிளியர் ஆகலை. லாக்டவுன் வந்துடுச்சு, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, பேபியும் வந்துடுச்சு, எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. 1 இயர் கேப்பும் ஆகிடுச்சு. ஆனாலும் குரூப் 2 மறுபடியும் எழுதினேன். ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஸ்டியூட் பாதி டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் சுரேஷ் மெட்டீரியல் ஒன்று தான் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. வீட்டில் இருந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன், சுரேஷ் பாடசாலையும் படித்தேன். அதுபோக சார் எல்லாரும் காண்டாக்டில் இருந்தாங்க. ரிவ்யூ வரும்போது நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா டெஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு இல்லை, ஆனால் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் ஃபுல்லாக படிச்சிருங்க. மார்க் வருதோ வரலையோ ரெண்டாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக எழுதிருங்க. கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஃபேமிலியெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸாகவே எடுக்காதீங்க. குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆகிட்டு எதுவுமே யோசிக்காதீங்க. நாம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக படிங்க, கிடைக்கும். யாரும் வெளியே இருந்து இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் எதுவுமே படிக்காதீங்க. எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு நான் விட்டுட்டு போனால் என்னால் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க முடியாது. கண்டிப்பா போன குரூப் 4 கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். உங்களை மாதிரி தான் அதில் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் இப்போ குரூப் 4 விட பெட்டரா குரூப் 2 கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. அதனால எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க, விடாம படிங்க. குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கணும். நான் குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் எழுதிட்டு தான் குரூப் 2 எழுதியிருக்கேன். குழந்தைய வச்சுட்டு எழுத ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் குரூப் 1 படிச்சு எதுவுமே வீண் போகல. அதுல உள்ள நோட்ஸை மட்டுமே வச்சு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனேன். ஏன்னா ஃபுல் டைம் குரூப் 2 மெயின்ஸ் படிக்க முடியல, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு படிக்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் எய்ம் குரூப் 1 வைங்க. அதுதான் உங்களுக்கு முதல் சப்போர்ட் பண்ணும். குரூப் 4 தான் நம்ம லாய்க்கு அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. என்னால தமிழ் ஃபுல் மார்க் எடுக்கவே முடியல. குரூப் 4 ஒரு தடவை கூட கிளியர் பண்ண முடியல. ஆனா குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன். அதனால பெருசாவே எய்ம் பண்ணுங்க. ஹை லெவல்ல எய்ம் பண்ணா அதிகமா போஸ்டிங் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்